சர்வம் முருகார்ப்பணம். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜாதகம் கணிப்பது எப்படி அப்படிங்கிறத நீ பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். சரிங்களா? அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நவகிரகங்கள் ரொம்ப பிடிக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஜாதக கட்டத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டோன்னா அதில் லே அப்படின்னு ஒன்று போட்டிருக்கோம். சரிங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி தான் பார்த்துருப்போம். அந்த லே அதுதான் முதல் வீடு. அதில் தான் நம்ம எண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு மகரத்தில் லே இருக்குன்னா ஒருத்தருக்கு, அப்போ மகரம் தான் அவருக்கு லக்கணம், அதான் முதல் வீடு. அடுத்து கும்பம் 2ஆம் வீடாக வரும். லாஸ்ட்டில் இருக்க தனுசு 12ஆம் வீடாக வரும். இப்படி தான் ஒவ்வொரு வீடையும் நம்ம எண்ணணும். சரிங்களா? இதில் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு காரத்துவம் இருக்குது. சரியா? இது அப்படி என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம எடுத்துக்காட்டு ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இதில் லே அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா கடகத்தில் இருக்குது. அப்போ அந்த ஜாதகாரன் கடக லக்கணக்காரர். கடகத்தின் அதிபதி யார்? நம்ம சந்திரன் முன்னாடியே பார்த்துருக்கோம். சரிங்களா? அப்போ முதல் வீட்டை வச்சு நம்ம ஒருத்தரோட என்னதெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அவருடைய நிறம் எப்படி இருக்கும், அவரோட உருவம் எப்படி இருக்கும், அவரோட உயரம் எப்படி இருக்கும், அவரோட குணாதிசயங்கள் கேரக்டர் எப்படி இருக்கும், எல்லாத்தையுமே இதை பார்க்கலாம். சரிங்களா? ஜாதகம் ஒல்லியாக இருப்பாரா, குண்டாக இருப்பாரா, இல்லை கோபக்காரரா, இல்லை சாந்தமானவரா, இல்லை ஜாலி டைப்பா, அவர் உடல் ஆரோக்கியமாக இருக்குமா, வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு போவாரா, இல்லை கீழே போயிடுவாரா, அவரோட உடல் பார்க்கறது எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து தலையை குறிக்கும் லக்கணம். சரிங்களா? அடுத்து சொந்த தொழில் செய்வாரா, இல்லைனா அந்நிய தேசத்தில் போய் அங்கே வேலை பார்ப்பாரா, இல்லைனா வீட்டை பற்றின்னு சொல்லலாம். முதல் வீட்டை வச்சு நம்ம யார் யார் எங்கே இருக்காங்க, முதல் வீட்டின் அதிபதி எங்கே இருக்கார், அதாவது ஷார்ட்டாக சொன்னால் லக்னாதிபதி. அந்த முதல் வீடும் ஒன்று தான், லக்னாதிபதியும் ஒன்று தான். இவர் எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறத வச்சு நம்ம நல்ல பலன்களை சொல்லலாம். உதாரணத்துக்கு லக்னாதிபதி லக்கணத்திலே இருக்கிறார் அப்படின்னா அது வந்து ரொம்ப விசேஷமான அமைப்பு. இப்போ நம்ம பார்த்த ஜாதகத்தில் வந்து லக்னாதிபதி சந்திரன். சரிங்க? அப்போ சந்திரன் லக்கணத்திலே இருக்கார் அப்படின்னா அந்த ஜாதகரை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு நேர்மையான குணம் இருக்கும் அவங்ககிட்ட, தைரியம், அநியாயத்தை கண்டா கோவப்படுறது, அவங்க வாழ்க்கையில் அவங்களாவே சுயமாக முளைச்சி முன்னேறணும்னு நினைக்கிறது, அப்படிப்பட்ட நல்ல திடகாத்திரமான உடம்பு இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி பலன்கள் லக்னாதிபதி லக்கணத்திலே இருந்தார்னா பலன்கள் நல்லாவே கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா அவர் தான் சொந்த வீட்டிலே இருக்கிறதுனால அந்த வீட்டுக்காரர் வந்து, இந்த ஜாதகக்காரர் வந்து யாருக்கிட்டையும் இறங்கியோ மழுங்கியோ போக வைக்க மாட்டார். சரிங்களா? எப்போவுமே ஒரு தனி கௌரவத்தோடு அவர் வாழ வச்சுருவார். கண்டிப்பாக ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதிங்கிறது ரொம்ப முக்கியம். அவர் நல்லா இருந்தால் தான் நல்லதோ கெட்டதோ அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் அவர் கிடைக்குன்னா லக்னாதிபதி நல்லா இருக்கணும். இப்போ என்னதான் கோடி கோடியாக செல்வம் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்கள் அமைப்பு இருந்தாலும் லக்னாதிபதி பலவீனம் ஆகிட்டார்னா அந்த செல்வத்தை இந்த லக்னாதிபதி வலுவு இல்லைன்னா அவங்களால அனுபவிக்க முடியாது, அடுத்தவங்க தான் அனுபவிச்சுட்டு போவோம். சரிங்களா? அடுத்து 2ஆம் வீட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். 2வது வீடு இது எதை குறிக்கும்னா குடும்பத்தை குறிக்கக்கூடியது. சரிங்களா? குடும்பம், பணவரவு, செலவு, இவங்களோட பொருளாதாரம் எப்படி இருக்கும், தங்க நகைகள் இருக்குமா, வெள்ளி நகைகள் இருக்குமா, சொத்துகள் இருக்குமா, ஆடை இருக்குமா, அணிகலங்கள் இருக்குமா, சரிங்களா? இவங்களோட பண நிலைமை எப்படி இருக்கும், வங்கியில் எவ்வளோ பணம் இருக்கும், அடுத்து வாக்கு, இவங்க கொடுக்குற வாக்கை காப்பாற்றுவாங்களா, அடுத்து இவங்க கனிவாக பேசுவாங்களா, இல்லை ரொம்ப முரட்டுத்தனமாக பேசக்கூடியவங்களா, இல்லை நல்லா பேசுகிறவங்களா, இல்லை திக்கி பேசுவாங்களா, இதை எல்லாமே பார்க்கலாம். அடுத்து கண் பார்வையும் இந்த 2ஆம் வீடை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? பொதுவாக இந்த வீட்டில் எந்த நல்ல கிரகம் இருந்தால் நல்லதே செய்யும். அதாவது நல்ல கிரகங்கிறது ஜாதகத்தை வச்சு தான் நம்ம நல்ல கிரகம் எடுத்துக்கணும். இந்த ஜாதக லக்கணத்துக்கு அவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறதான் பார்த்துக்கணும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ 2ஆம் வீட்டில் ஒரு பாவக்கிரகம் போய் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன செய்யும், அந்த காரகத்துவத்தை ஃபுல்லாமே அழிச்சிடும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு 2ஆம் வீட்டில் சனி போய் இருக்கார். சனி வந்து ஒரு பாவக்கிரகம். அது மட்டும் இல்லாமல் அவர் எல்லாத்தையும் எப்படி கொடுப்பாருன்னா குறையாக கொடுப்பாரு, அதுவும் தாமதமாக தான் கொடுப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு கையில் 2ஆம் வீடு சிக்கிச்சுன்னா என்ன ஆகும், குடும்பம் வந்து சின்னதாயிரும் ஃபஸ்ட்டு. அடுத்து பணவரவு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும், நிம்மதிங்கிறது குறையாக தான் இருக்கும். சரிங்களா? புரியுதா உங்களுக்கு? சரி, வாங்க அடுத்து 3ஆம் வீட்டை பற்றி பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்குற 3ஆம் வீடு, இந்த வீடு வந்து எதை குறிக்கும்னா இளைய சகோதரர்கள். இந்த ஜாதகருக்கு இளைய சகோதரர்கள் இருக்காங்களா இல்லையா அதை வந்து பார்க்கலாம். அவரோட தைரியம், எந்த அளவுக்கு தைரியமானவர், பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி, அவர் வந்து பக்கத்தில் ஊரை சுற்றி எதுவும் பயணம் பண்ணக்கூடிய ஆசைகள் உள்ளவரா அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து தகவல் பரிவர்த்தனை எப்படி பண்ணுறாரு, அடுத்து வீடு எதுவும் மாறணுமா, இது மாறக்கூடிய யோகம் இருக்குதா, இதை எல்லாமே இந்த வீட்டை வச்சு பார்க்கலாம். சரிங்களா? அதேமாதிரி இந்த வீட்டில் கேது பகவான் போய் அமைதார்னு வச்சுக்கங்களேன், அந்த ஜாதகக்காரர் கண்டிப்பாக கலியுக நாரதராக தான் இருப்பார். அதாவது எப்படி சொல்ல, மற்றவங்களுக்குள்ள சண்டை இழுத்து விட்டு வேடிக்கை பார்க்குறதுங்கிறது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடியவராக இருப்பார். சரிங்களா? அதே இந்த வீட்டை 3ஆம் வீட்டை நம்ம வந்து தைரியத்துக்கும் நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட தைரியம் கொடுக்கக்கூடிய இந்த இடத்துல செவ்வாய் போய் அமைஞ்சிட்டாருச்சுங்க. செவ்வாய் வந்து ஆக்ரோஷமான கிரகம். அப்போ அது போய் தைரியம் கொடுக்குற இடத்துல அமைஞ்சிட்டுனா ரொம்ப முரட்டுத்தனமான ஆளாக இருப்பார். சரிங்களா? அவரை வந்து ட்ரிக்கர் பண்ணி ஈஸியாக கோவப்படுத்திட முடியும். கோவப்பட்டால் அவ்வளோதான், எரிமலை வெடிக்கிற மாதிரி வெடிச்சிடுவார். சரிங்களா? அவரோட வீரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்.
அதே இந்த இடத்துல சனி வந்து உட்காந்துட்டாருன்னு வச்சுங்களேன், ரொம்ப யோசித்து தான் செயல்படுவார். எதையுமே டக்குன்னு எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ண மாட்டார், அவசரப்பட மாட்டார், நிதானமாக யோசிக்கக்கூடிய கேரக்டராக இருப்பார். சரிங்களா, அடுத்து 4ஆவது வீடை பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்குற அந்த 4ஆம் வீடு, இதை யாரெல்லாம் குறிக்கும்னா தாயாரை குறிக்கும். சரிங்களா, அடுத்து கல்லூரி வரைக்கும் இவங்க படிப்பாங்களா, வீடு வாசல் இவங்களுக்கு இருக்கா, சொத்துக்கள் இருக்கா, பூமிகள் இருக்கா, புதையல் கிடைக்குமா இவங்களுக்கு, கால்நடை பசுக்கள் இதெல்லாம் வளர்க்கலாமா, விளைநிலங்கள் இவங்களுக்கு இருக்குமா, அதுலேருந்து இவங்களுக்கு ஆதாயம் கிடைக்குமா அப்படிங்கிறது 4ஆம் வீட்டை வச்சு தான் பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு 4ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து நிச்சயமாக சொந்த வீட்டில் தான் இருப்பார். ஏன்னா செவ்வாய் வந்து பூமிக்காரகன். சரிங்களா, அதனால் சொந்த வீட்டில் தான் இருப்பார். சரிங்களா, பூமி சம்மந்தப்பட்ட எல்லாமே அவருக்கு அதிர்ஷ்டமாக தான் கொடுக்கும். சரிங்களா, அதே செவ்வாய் இந்த ஜாதகத்துக்கு 9ஆம் அதிபதியாக ஆகி 4ஆம் வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த ஜாதகக்காரருக்கு அவங்க அப்பாவோட வீடுங்கிறது கண்டிப்பாக கிடைச்சே ஆகும். சரிங்களா, ஏன்னா 4ஆம் வீட்டில் 9ஆம் அதிபதி இருக்கிறதுனால தந்தையோட இது இவருக்கு கண்டிப்பாக கிடைச்சே ஆகும். சரிங்களா, அடுத்தால நம்ம 5ஆம் வீடை பார்க்கலாம். இந்த 5ஆம் வீடு வந்து புத்திரர்களை குறிக்கும், அதாவது நமக்கு இருக்கக்கூடிய பிள்ளைங்களை பற்றி குறிக்கும். சரிங்களா, அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லலாம். நம்ம போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணுங்கிறத இந்த 5ஆம் பாவம் குறிக்கும். சரிங்களா, இதை வச்சு அவர் நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரா அப்படிங்கிறத கொண்டு வரலாம். அதேமாரி இவருக்கு குழந்தை பாக்கியங்கிறது இருக்கா இல்லையாங்கிறதையும் 5ஆம் வீட்டை வச்சு கண்டுபிடிக்கலாம். கலைத்துறையில் நாட்டம் இருக்குதா, அது இல்லையா, இல்லைனா சினிமா ட்ராமா குதிரை பந்தயம் இந்த மாதிரி இதில் இவருக்கு ஈடுபாடு இருக்கா அப்படிங்கிறத இதை தான் பார்க்கலாம். அதேமாரி ஒருத்தர் காதலித்து திருமணம் செய்வாரா அப்படிங்கிறதையும் 5ஆம் வீடை வச்சு தான் முடிவு பண்ணலாம். சரிங்களா, ஆன்மீக வாழ்க்கைக்கு இந்த வீடு கொண்டு திருமணம் செய்யலாம். ஏன்னா கல்யாணங்கிறது ஒன்று இருக்கிறதுனால அது இல்லைன்னா அது ஆன்மீகத்துக்கு தான் கொண்டு போகும். சரிங்களா, வேதங்கள் மந்திரங்கள் ஆகிய வச்சு இவன் கற்றுக்கிடுவாருங்கிறதையும் இந்த 5ஆம் வீட்டை வச்சு முடிவு பண்ணலாம். சரிங்களா, நம்ம 6ஆம் வீடை பற்றி பார்ப்போம். இந்த 6ஆம் வீடை வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா, அவருக்கு கடன் இருக்கா, வியாதி இருக்கா, அவர் செய்கிற சாப்பாடு, அவர் வேலை செய்கிற இடம். சரிங்களா, இதெல்லாம் நம்ம இந்த 6ஆம் வீட்டை வச்சு கண்டுபிடிக்கலாம். சரி, கவலைகள் துக்கங்கள், அடுத்து தாய்மாமன், இதை பற்றி இந்த 6ஆம் வீட்டை வச்சு தான் நம்ம சொல்லலாம். சரிங்களா, உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ ஒருத்தர் கன்னி லக்கணம்னு வச்சுருங்க, அப்போ லக்கணாதிபதி யார், புதன். அந்த புதன் 6ஆம் வீடான கும்பத்தில் இருக்கார், அதாவது சனியோட வீட்டில் இருக்காருன்னு வச்சுடுங்க. அப்போ புதன் வந்து 1ஆம் வீட்டுக்கும் ஒரு அதிபதியாக வருவார், அதுமாதிரி அதிபதியாகி 6ஆம் வீட்டில் இருக்கார். சரிங்களா, அப்போ என்னென்னா கன்னி லக்கணத்தின் அதிபதி 6ஆம் வீட்டில் போய் உட்காந்துருக்கப்போ அந்த லக்னாதிபதி 6ஆம் வீட்டுக்கு போயிட்டார். அப்போ என்னாச்சு, அவருக்கு வந்து உடலில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா 6ஆம் வீடுங்கிறது நோய், 1ஆம் வீடு வந்து நம்மளை குறிக்கக்கூடியது. அப்போது நம்ம போய் நோயோட வீட்டில் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அவருக்கு வந்து உடலில் நோய்ங்கிறது எப்போ இருந்துக்கிட்டே இருக்கும். சரி, அதே கன்னி லக்கணத்துக்கு 2ஆம் வீடு அதை பார்ப்போம். சரிங்களா, அந்த இதை முதல்ல சொல்ல விட்டுட்டு 2வது இப்போ கன்னி லக்கணத்துக்கு 2ஆம் வீடு துலாம், அவர் சுக்கிரன். அப்போ 2ஆம் அதிபதி போய் இப்போ 6ல் இருக்காருன்னு சொல்லுவோம். சரிங்களா, இப்போ 2ஆம் அதிபதி 6ல் இருக்கார். அப்போ 2ங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு வருமானம் தானெல்லாம் நம்ம பார்த்தோம். சரிங்களா, அப்போ 6ங்கிறது வேலை இதெல்லாம் பார்த்தோம். அப்போ 2ஆம் வீடு 6ல் போய் உட்காந்தாருன்னா வேலை செய்து சம்பாதிக்கலாம். சரிங்களா, இவர் வேலை செஞ்சு சம்பாதிக்கலாம், தவிர தனிப்பட்ட தொழிலுக்கு இந்த கிரக அமைப்பு ஒத்துக்காதுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா, அடுத்து 7ஆம் வீடை பற்றி பார்க்கலாம். 7ஆம் வீடு என்னத்தை குறிக்கும்னா கணவன் மனைவி இதை பற்றி குறிக்கும். சரிங்க, உறவுமுறையில் திருமணத்தை பற்றி குறிக்கும், வியாபாரம் பற்றி குறிக்கும், அடுத்த ஒருத்தரோட மரணத்தை பற்றியும் குறிக்கும், பிரயாணத்தை பற்றியும் குறிக்கும். சரிங்களா, சரி இப்போ உதாரணத்துக்கு எடுத்துகிட்டா 7ஆம் வீட்டில் சனி இருக்கிறாருன்னு வச்சுக்கிடுவோம். சரிங்களா, சனி வந்து எதையுமே தாமதப்படுத்தணும்னு நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா, இப்போ 7ஆம் வீடு திருமணத்தை குறிக்கக்கூடியது. ஆகவே சனி இப்போ 7ஆம் வீட்டில் அமைஞ்சால் என்ன ஆகும், திருமணம் தாமதமாயிடும். சரிங்களா, இப்போ உதாரணமாக கடகலக்கணக்காரன்னு வச்சுடுவோம், அவங்களுக்கு 7ஆம் வீடு மகரம் வரும், 8ஆம் வீடும் கும்பம் வரும். அப்போ ரெண்டுமே சனி தான். ஆனால் சனி வந்து 7ல் இருக்காருன்னு வச்சுடுவோம், அவர் என்ன செய்வார், சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்கார், ஆனால் நல்லது பண்ணுவாருன்னா ஏன்னா தாமதப்படுத்துவார். ஏன்னா 8ஆம் வீட்டுக்கும் அவர் தானே அதிபதி, அவர் 7ஆம் வீட்டில் இருக்கார். சரிங்களா, அப்போது அதிக கஷ்டத்தை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா அவர் 7ஆம் அதிபதியும் அவர் தான், ஆனால் 7ல் ஆட்சியில் இருக்கார். ஆனால் 8ஆம் அதிபதி கடமையும் அவர் செய்யணும். அதனால் என்ன செய்வார், சில சங்கடங்களை கொடுப்பார், சில சங்கடங்களை கொடுத்து அதுக்கடுத்து திருமணத்தை நடத்தி வைப்பார். சரிங்களா, சனிக்கு 8 வீட்டுக்கு அதிபதி பதிலாக, அதனால் அதை கொடுத்தே ஆகணும், அதனால் கண்டிப்பாக கொடுத்தே செய்வார். சரி, இப்போ சனிக்கு பதிலாக நம்ம இப்போ குருவை பார்க்க போகிறோம். இப்போ குரு வந்து 6, 9ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்காருன்னு வச்சுடுங்களேன். சரிங்களா, இப்போ 6, 9 வீட்டுக்கான அதிபதி 7ஆம் வீட்டில் போய் இருக்கார். சரியா, அப்போ அவர் நல்லது பண்ணுவாரா அப்படின்னு நினச்சனீங்க நீங்கள், இல்லை, அவர் 9ஆம் வீட்டுக்கு அதிபதி தான், அது வகையில் நல்லது. ஆனால் 6ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கார். அப்போ 6ங்கிறது 7க்கு 12ஆம் வீடு ரிவர்ஸில் எண்ணும்போது அப்படி தானே. அப்போ அவங்களோட வாழ்வில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போக தான் செய்யும். சரிங்களா, ஒரு கிரகம் 2 வீட்டுக்கு இதாக இருக்கும்போது அது வந்து
சில அமைப்புகளை பார்த்தா தான் ஃபுல்லாக சொல்ல முடியும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம மேலோட்டமாக சொல்லுது. ஃபுல் அமைப்புகளை பார்த்தா மட்டும்தான் அது எந்த வீட்டோட பலன்களை அதிகமாக செய்யுங்கிறது நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? இதுக்கு அடுத்து 8ஆம் வீட்டை பற்றி பார்க்கலாம். இந்த 8ஆம் வீடு எதை குறிக்கும்னா ஆயிலை குறிக்கும். சரிங்களா? இதனால இது ரொம்ப முக்கியமான வீட்டில் இதுவும் ஒன்று. ஏன்னா ஒருத்தருக்கு ஆயில் இருக்கணும்ல, ஆயில் இருந்தால் தான் அவர் வாழவே முடியும். அதனால் 8ஆம் வீடு ஆயிலில் குறிக்கும், பரம்பரை சொத்தை குறிக்கும், உயில்கள் ஏதாவது எழுதி வச்சிருக்காங்கன்னு குறிக்கும், இன்சூரன்ஸு கிராவெட்டி போனால 8ஆம் வீடு குறிக்கும். சரிங்களா? அதுமாதிரி ஒரு மரணம் வந்து இயற்கையாக இருக்குமா இல்லை துர்மரணமாக இருக்குமா? சரிங்களா? அதுவும் இந்த வீட்டை கொண்டு அறியலாம். துக்கம், துன்பம், தோல்வி, தண்டனைகள், அடுத்து தடைகள், ஜெயில் தண்டனை, இவையும் இந்த வீட்டை வச்சு அறியலாம். சரிங்களா? இந்த வீடு வந்து ஒரு மறைவு ஸ்தானம் தான். சரிங்களா? இந்த வீட்டில் சனி இருந்தால் என்னென்னா தீர்க்க ஆயுசுன்னு சொல்லலாம். ஏன்னா சனி வந்து ஆயுள்காரகன். அப்போது ஆயுள் வீட்டில் இருக்கிறனால அவருக்கு வந்து தீர்க்க ஆயுசுன்னு நம்ம சொல்லலாம். அதே போல் குரு பகவான் 8ல் இருந்தாலுமே தீர்க்காயுசுன்னு சொல்லலாம். சரிங்களா? எப்போவுமே ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நல்லது இருந்தால் இன்னொரு கெட்டதும் இருக்க தான் செய்யும். இப்போ வந்து குரு 8ல் இருந்தால் தீர்க்காயுசு தான். ஆனால் குரு 8ல் இருக்கிறதுனால சில பாதகங்களமான விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். சரிங்களா? ஆயுசை கொடுத்து அவர் அந்த ஜாதகத்துக்கு என்ன உடையவரோ அவருக்கு வந்து 8ல் வந்து மறைகிறதுனால அதுக்குண்டான காரத்துவம் பிரச்சனைகளாக தான் செய்யும். புரிஞ்சுதான்? சரி, அடுத்து 8ஆம் வீட்டிற்கு அதிபதி தங்கள் திசையில் நல்லதுங்கிறது செய்யாது என்பது தான் பொதுவான விதி. சரிங்களா? அவ்வளோவா நல்லது செய்யாது. ஏன்னா 8ஆம் இடம் வந்து ஒரு துர்ஸ்தானம் மாதிரி தான். சரிங்களா? அதுக்கு ரொம்ப நல்லதே செய்யாதா அப்படிங்கிறது மற்ற அமைப்புகளை வச்சு நம்ம போய் இனிமேல் ஜாதகத்தை பார்க்கும்போது நீங்களே புரிஞ்சுக்கிடுவீங்க. சரி, இப்போ 9ஆம் வீடை பார்க்கலாம். இந்த 9ஆம் வீடு அப்பாவை குறிக்கக்கூடியது. சரிங்களா? அடுத்து போன ஜென்மத்தில் ஒரு சில புண்ணியமும் குறிக்கும், இந்த ஜென்ம புண்ணியங்களையும் குறிக்கும், பாவங்களையும் குறிக்கும், நீண்ட தூர பயணத்தையும் குறிக்கும், சாமி கும்பிட்ற தெய்வ தரிசனத்தையும் குறிக்கும், உயர்கல்வி படிப்பாங்கிறதையும் குறிக்கும், அடுத்து முன்பின் தெரியாதவங்க கூட நம்ம பழகிறது அதையும் இந்த வீட்டை வச்சு குறிக்கும். சரிங்களா? உதாரணமாக ஒரு வீட்டில் 9ஆம் வீட்டில் வந்து சனியும் செவ்வாய் போன்ற பாவக்கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 9ஆம் வீட்டில் பாவக்கிரகங்கள் இருந்துட்டுனாலே அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் கண்டிப்பாக ஒரு ஒற்றுமைங்கிறது இருக்காது. 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அனுசரியாக இருக்க மாட்டாங்க. சரிங்களா? அதே போல் இதை வச்சு மட்டும் முடிவு பண்ணுவோம். 9ஆம் வீட்டையும் சூரியனின் நிலையும் பார்க்கணும். ஏன்னா சூரியன் வந்து தந்தைக்குரிய கிரகம். சரிங்களா? அதனால் சூரியன் இதையும் வச்சு நம்ம இறுதிப்படுத்திக்கலாம். சரிங்களா? அடுத்து 10ஆம் வீடு. சரிங்களா? இது வந்து ஜீவனம், அதாவது நம்ம செய்கிற தொழில், கௌரவம், சபை. சரிங்களா? இதெல்லாம் 10ஆம் வீட்டு வச்சு தான் நம்ம செய்யலாம். தொழிலில் முன்னேற்றம் இருக்குமா, பதவி உயர்வு இருக்குமா, இதை கொண்டு தான் சொல்ல முடியும். சரிங்களா? ஒரு அரசியல் கூட நல்லபடியாக நடக்குமா நடக்காதங்கிறத கூட இந்த வீட்டை வச்சு தான் சொல்ல முடியும். சரிங்களா? இது வந்து கர்மஸ்தானம்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம செய்கிற தொழிலே ஒரு சின்ன கர்மம் மாதிரி தானே. ஒரு சின்ன தப்பு பண்ணி தான் ஒரு கர்மம் மாதிரி தான் தொழில் செய்வோம். அதனால் இது கர்மஸ்தானம்னு சொல்லலாம். சரிங்களா? தாயார் தகப்பனாருக்கு செய்கிற கர்மங்களையும் இந்த வீட்டை வச்சு சொல்லலாம். ஒரு எஜமானரா, அரசாங்கத்தில் இவருக்கு வேலை எப்படி இருக்குது, எல்லாத்தையும் இந்த வீட்டை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அடுத்து 11ஆம் வீடை பற்றி பார்க்கலாம். 11ஆம் வீடுங்கிறது ஒரு லாபஸ்தானமான வீடு. சரிங்களா? இந்த வீட்டில் வந்து நமக்கு வரக்கூடிய லாபங்கள், சுகங்கள் எல்லாத்தையும் இந்த வீட்டை வச்சு பார்க்கலாம். மூத்த சகோதரர், நமக்கு அண்ணன் முறை, அக்கா முறை, இவங்களையும் இந்த வீட்டை வச்சு பார்க்கலாம். சரிங்களா? நண்பர்களையும் இந்த வீட்டை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நல்ல கிரகம் இந்த வீட்டில் இருந்துச்சுங்கன்னா நல்ல வைத்து கூற வேண்டும். நல்ல கிரகங்கள் இந்த வீட்டில் இருந்தால் நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. இப்போவும் 11ஆம் வீட்டில் உங்களுக்கு நல்ல கிரகம் இருக்குன்னா உங்களுக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. சரியா? அடுத்து நம்ம வாழ்க்கையில் என்ன மிச்சம் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீட்டை வச்சு தான் கூறணும். உதாரணத்துக்கு 11ஆம் வீட்டுக்குரிய கிரகம் 5ஆம் வீட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கலேன். சரிங்களா? 11ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் போய் உட்காந்துட்டாருன்னா அப்போ 5ஆம் வீடு யாருக்கு உள்ளது? புத்திரர்களுக்கு உள்ளது. அப்போ 11ஆம் வீடு லாபம். அப்போ 5ஆம் வீட்டில் போயிருக்காங்க புத்திரர்களால் இவருக்கு ரொம்ப ரொம்ப லாபம் இருக்கும். சரிங்களா? அதே 11ஆம் வீட்டுக்காரருக்கு 10ஆம் வீட்டில் போயிருக்காருன்னு வச்சிங்களேன், ஜீவனம் நல்லாயிருக்கும்னு அர்த்தம். ஜீவனம்னா தொழில் நல்லாயிருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதனால் 11ஆம் வீடு எங்கெங்கே போய் உட்காந்துருக்கோ அது நல்லா படுத்தும். சரிங்களா? அடுத்து 12ஆம் வீடை பற்றி பார்க்கலாம். 12ஆம் வீடை பார்க்குறோம். 12ஆம் வீடு வந்து பெரும்பாலும் சுமாரான வீடு தான். சரிங்களா? எப்போவுமே ஒரு ராசிக்கு 12ஆம் வீடு நீங்கள் பார்க்குற ஜாதகட்டத்தில் 12ஆம் வீடு செய்யணும். அந்த வீடு வந்து கெட்ட கொடுக்கும். இப்போ உதாரணம் சொல்லலாம், இப்போ 7ஆம் வீடு திருமணம், அதுக்கு 12ஆம் வீடு மட்டும் 6, அது வந்து திருமணத்தை அப்போ தடை பண்ணணும். அப்போ லக்னத்துக்கு 12ஆம் வீடு தான் இந்த 12ஆம் வீடு. ஆக மொத்தம் அந்த லக்னாதிபதியை கெடுக்கக்கூடிய எல்லா இதுவும் இந்த 12ஆம் வீட்டுக்கு உண்டு. சரிங்க? 12ஆம் வீடு பலம் பெறுவது நல்லது கிடையாது. சரிங்களா? வச்சு பார்ப்போம். இது வந்து மோட்ச ஸ்தானம்னு சொல்லலாம். விரயஸ்தானம், அதாவது செலவு, இதெல்லாம் சொல்லலாம். சரிங்களா? நமக்கு வரக்கூடிய செலவு, நஷ்டங்கள் எல்லாமே இந்த வீட்டை வச்சு தான் சொல்லலாம். துன்பம், பாவம், வறுமை, துரதிருஷ்டம், அதுக்கு இந்த வீட்டை வச்சு சொல்லலாம். மறைமுகமாக நமக்கு எதிரி இருக்காங்களா, அதாவது துரோகிகள் அந்த மாதிரி இருக்காங்களா, இந்த வீட்டை சொல்லலாம். ஜெயில் வாசம் இருக்கா இவங்களுக்கு அப்படிங்கிறதே இந்த வீட்டை வச்சு தான் கொடுக்கலாம். கடனை திருப்பி கொடுப்பாரா, முதலீடு இருக்குமா, அந்த வீட்டை வச்சு தான் சொல்லலாம். சரிங்களா? இது எல்லாமே இந்த 12ஆம் வீட்டை வச்சு சொல்லக்கூடியது. முக்கியமாக என்னென்னு சொன்னால் 12ஆம் வீட்டில் வந்து ஒரு கேது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன்.
நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தாக்கா சொல்கிறேன் 12ஆம் வீட்டில் கேது இருக்குன்னா கேது மோட்சகத்தின் காரகன். சரிங்களா? 12ஆம் வீடு மோட்சத்துக்கான வீடு. அப்போ மோட்சத்துக்கு உண்ட காரமுள்ள ஒரு கிரகம் 12ஆம் வீட்டில் வேணால் மோட்சத்தின் வீட்டில் போய் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, யாருக்கெல்லாம் 12ல் கேது இருக்கோ அவங்களுக்கு இந்த பிறவி தான் கடைசி பிறவி. சரிங்களா? இதுக்கடுத்து பிறவி இல்லை அப்படிங்கிறது ஒரு ஜோதிட டிப்ஸ். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரிங்களா? இனிமேல் இதுக்கு இடத்துல ஜோதிடங்களை வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். சர்வம் முருகார்ப்பணம்.